ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். நயினார் நாகேந்திரன் ஒரு விருந்து வச்சார் இல்லையா, அந்த விருந்தை சுத்தி பல சர்ச்சைகள், பல ஹேஷியங்கள், பல அரசியல்கள் பேசப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது குறித்து விரிவா பார்ப்போம். ஏன்னா தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் மீண்டும் மாற்றம் செய்யப்பட போகிறாரா, அவரது இடத்திற்கு குஷ்பு சரத்குமார் வராங்களா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. அதுல நிறைய அரசியலும் பின்னப்பட்டிருக்கு. அது குறித்து விரிவா பேசுவோம். அதே மாதிரி இப்ப முதல்வரை சந்திச்சார் இல்லையா, முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ், அந்த சந்திப்பின் பின்னணிகள் குறித்த தகவல்கள் எல்லாம் வெளியாயிருக்கு. குறிப்பா ஓபிஎஸ் அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தைகளை தாண்டி தனிப்பட்ட முறையில பர்சனலா ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அது என்ன, அதனுடைய பின்னணி குறித்து விரிவா பேசுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மிக முக்கியமான வழக்கில் தீர்ப்பு என்பது வந்திருக்கு. இந்த தீர்ப்பு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, அதிமுகவை சேர்ந்த சிவி சண்முகம் தமிழ்நாடு அரசுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு யார் தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, தலைமை நீதிபதி கவாய் அவர் அடங்கிய அந்த சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன வழக்குன்னு கேட்கும்போது தான், இப்போ சமீபத்தில் அதிமுக சென்னை ஹைகோர்ட்டுக்கு போனாங்களோ, ஒரு வழக்கு தொடுத்தாங்கல்ல, அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு திட்டங்களுக்கெல்லாம் ஸ்டாலினோட முகத்தையும் ஸ்டாலினோட பெயரையும் பயன்படுத்துறாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கொண்டு வந்தார்ல, அதுல முதலமைச்சரோட பேரோட பயன்படுத்துறது இதுல கண்டிப்பா ஒரு உள்நோக்கம் இருக்குன்ற மாதிரி இங்க சென்னை ஹைகோர்ட்ல மனு தாக்கல் பண்ணாரு சிவி சண்முகம். அந்த மனுவை விசாரிச்ச ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அந்த மனுவை ஏத்துக்கிட்டு உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் படிதான் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு சில சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் முதல்வரோட பேரை பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம எல்லா திட்டங்களுக்கும் ஒரு கொள்கை தலைவரையோ இல்ல முன்னாள் முதலமைச்சரோட படத்தையோ பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லா அரசு திட்டங்களுக்கும் ஒரு கட்சி சின்னத்தையோ இல்ல கட்சியோட பெயரையோ பயன்படுத்தவே கூடாது. இப்படி எல்லாம் பயன்படுத்தினது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் தேர்தல் ஆணையத்தோட நடைமுறைக்கும் எதிரானது அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்து, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் முதல்வரோட பெயரை பயன்படுத்தி இதுவரைக்கும் இருக்கக்கூடிய திட்டங்களும் சரி, அடுத்து வரக்கூடிய திட்டங்களும் சரி, எதுலுமே அவரோட பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா. இந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு பண்ற மாதிரி தான் தமிழக அரசும் ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல. திமுகவும் தனிப்பட்ட முறையில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 மனுக்களும் இன்னைக்கு விசாரணைக்கு வந்த சமயத்துல தான் இதுல மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோக்தியும் அப்புறம் வழக்கறிஞர் திமுகவை சேர்ந்த எம்பியா இருக்கக்கூடிய வில்சனும் சேர்ந்து இந்த இதுக்கு ஆஜரானாங்க. அதே மாதிரி அதிமுக சைட்லயும் வழக்கறிஞர் ஆஜரானாங்க. அங்கதான் ஒரு பெரிய வாதம் என்பது சுப்ரீம் கோர்ட்ல நடந்திருக்கு. குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல திமுக வாதம் எப்படி வைக்கப்பட்டது அப்படின்னா, இது ஒன்னும் எல்லாம் சாதாரணமா நடக்கிறதாங்க, ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா எல்லா மாநிலங்களையும் சரி, மத்திய அரசு வந்தாலும் சரி, அங்க பிரதமரோட படங்களையே பயன்படுத்துறாங்க. அப்புறம் எல்லா மாநிலங்களையும் அந்தந்த மாநில முதல்வர்களோட பேரை பயன்படுத்தி தான் அங்க பல திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்தா மட்டும்தான் மக்களுக்கு அதிகமா சென்றடையும், மக்களுக்கு இந்த மாதிரி திட்டம் இருக்கிறது தெரியும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி கொண்டு வராங்க. இது காலங்காலமா இருக்கிற நடைமுறை தான். அதனால இதுல எந்த விதமான நடைமுறை சிக்கலை ஏற்படல. எந்த இதுலயும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை திமுக அரசு மீறி செயல்படலான்னு ஒரு வாதம் வைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அதிமுக ஆட்சியில் இருந்தப்போவும் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதிமுக தலைவரோட படத்தையும் பெயரையும் பயன்படுத்தி தான் கிட்டத்தட்ட 22 திட்டங்களை அதிமுக அரசு செயல்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வச்சிருக்காங்க. நிறைய இருக்குல்ல, அம்மா குடிநீர், அம்மா உணவகம், அம்மா உப்பு அப்படின்னு நிறைய கொண்டு வந்தாங்க. இதுல இந்த மனு தாக்கல் பண்ணிருக்காருல, அப்ப அங்கதான் வில்சன் கோட் பண்றாரு. இந்த மனுவை தாக்கல் பண்ணவர் சிவி சண்முகம். இப்ப அவர் ராஜ்யசபா எம்பியா இருக்கார். ஆனா தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி இருந்த டைம்ல அந்த ஆட்சியால 22 திட்டங்கள் அந்த கட்சியோட தலைவர் பேர்ல கொண்டு வரப்பட்டது. அந்த ஆட்சியில சிவி சண்முகம் அமைச்சரா செயல்பட்டாரு. சோ இது அரசியல் உள்நோக்கம் நிச்சயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை முன் வச்சு இந்த மனுவை ரத்து பண்ணுன்ற மாதிரி ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. அதுக்கு அதிமுக தரப்புலையும் பல இதெல்லாம் சொல்லப்பட்டது. அங்க அம்மா என்பது பொதுவான சொல் தான், தனிப்பட்ட முறையில் யாரும் குறிக்கிற மாதிரி கிடையாது, அம்மா பொதுவான சொல் தான்ற மாதிரி அப்படிதான் சொன்னாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் அம்மானா ஜெயலலிதா தானே தமிழ்நாடு அதிமுக பொறுத்தவரை. ஆனா அது ஒரு தனிப்பட்ட பெயர் கிடையாது, ஒரு பொது பெயர்ன்ற மாதிரி வாதம் வைக்கப்பட்டது போல. பெயர் பொது பெயரா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொது இடங்கள்ல அம்மான்னு சொன்னாங்கன்னா ஜெயலலிதா தானே குறிக்கும். அததான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல அம்மான்னு சொல்றது யாரை குறிக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும்ன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் அந்த வாதத்தை நிராகரிச்சிருக்காங்க. இதெல்லாம் வாதம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹைலைட்டா ஒரு தீர்ப்பினை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த வழக்கை தொடர்ந்த, அதாவது சிவி சண்முகம் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டு போகல, ஹைகோர்ட்டுக்கு போறாரு. ஹைகோர்ட்
ஹைகோர்ட்ல அவரோட வழக்குக்கு அவருக்கு ஆதரவு உத்தரவு வருது. அந்த உத்தரவுக்கு எதிராக தான் திமுக தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து சிவி சண்முகத்துக்கு ஒரு ஃபைன் கொடுக்கப்படுது, ஒரு அபராதம் கொடுக்கப்படுது. அவரு சொல்லுவார், நான் ஹைகோர்ட் தாங்க போன, சுப்ரீம் கோர்ட்டுக்கே போல, என்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர வச்சு இப்ப என் மேல வந்து அபராதம் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி நினைப்பார் அவர். ஏன்னா அவர் மீது 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த அபராத தொகையை வந்து சிவி சண்முகம் தமிழக அரசு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம தமிழக அரசு மக்கள் நல திட்டங்களுக்கு இந்த அபராதத்தை பயன்படுத்தணுன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க போல. ஸோ அவருக்கு அந்த அபராதம் தொகை விதிக்கப்பட்டு ஒரு வாரத்தில் அபராதம் செலுத்தப்பட்டுணும் அப்படின்ற மாதிரி பல கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்து இன்னைக்கு அவருக்கு எதிராக ஒரு தீர்ப்பை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே அதிமுகவுக்கு எதிரான தீர்ப்பாக தான் பார்க்கப்படுது. திமுகவுக்கு ஒரு ரிலீஃப் வந்திருக்கு. ஏன்னா இது வரைக்கும் பல திட்டங்களை வந்து ஸ்டாலினோட இமேஜ் வச்சு தான், ஸ்டாலினோட பேர் வச்சு தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ அதுக்கு முதற்கட்டமாக சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிச்சது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடையாக பார்க்கப்பட்டது. இப்போ அவங்க எனக்கு என்ன டவுட்னா, இதற்கு முன்னாடி நடந்த திமுக ஆட்சியில கலைஞர் காப்பீட்டு திட்டம் இப்படி பல இடங்கள்ல கலைஞர் பெயரும் முகமும், அதாவது ரேஷன் கடையில் கொடுக்குற பாமாயில கூட கலைஞர் சிரித்தபடி தான் இருப்பாரு. அப்ப எல்லாம் அதிமுக எங்க போயிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அப்பவும் அதிமுக ஆட்சி காலத்தில் இதற்கு நிகரான திட்டங்கள்லாம் அவங்களும் கொண்டு வந்தாங்க. அதுல நிறைய திட்டங்கள் சொல்லலாம். சொன்ன மாதிரி அம்மா உணவகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. மக்கள் பலனடைஞ்சாங்களா இல்லையாங்கிறத அதுல பார்க்க வேண்டியதா இருக்கு ஒழிஞ்சு இதுல வந்து தனிப்பட்ட தலைவர்களா அவங்களை முன்னிறுத்துகிறதுங்கிறது அவங்க அரசியல் நிலைப்பாடு, அது வேற பிரச்சனை. அது மட்டும் இல்லாம திமுக பொறுத்த வரைக்கும் கடந்த இந்த முதல்வர் வந்து முதல் முறை ஆட்சி பொறுப்பேற்ற சமயத்துல எடப்பாடி பழனிசாமி அவரது படம், ஜெயலலிதாவினுடைய படங்கள்லாம் போட்டு பள்ளி மாணவர்களுக்கு புத்தக பை கொடுக்கப்பட்டது. அதையெல்லாம் வந்து இந்த முதல்வர் வந்து அனுமதிச்சார். ஏன் வந்து மாணவர் கொடுக்கறத வீணாக்க வேண்டாம், அது வந்து போய் சேரட்டும் அப்படின்னு அனுமதிச்சாரு. அது மிகப்பெரிய அளவுல விமர்சனங்களை தாண்டி வரவேற்பை பெற்றுச்சு. இது திமுக காரங்களே கொந்தளிச்சாங்க, இது எதுக்கு வந்து அலோவ் பண்றாரு அப்படின்லாம். அது மாதிரி அம்மா உணவகம் வந்து திமுக வந்துட்டுனா இருக்காது அப்படின்லாம் பிரச்சாரம் பேசப்பட்டுச்சு. அது அடுத்து திமுக ஆட்சி பொறுப்பேற்று வந்த உடனேயே திமுகவை சேர்ந்த 2-3 பேர் வந்து அம்மா உணவகத்தெல்லாம் அடிச்சு இது பண்ணாங்க. உடனடியா முதல்வர் வந்து நடவடிக்கை எடுத்தாரு, அம்மா உணவகம் தொடரும் அப்படின்னு சொன்னாரு. இன்னமும் அம்மா உணவகம் தொடர்ந்துட்டு தான். அதெல்லாம் ஒரு முன்மாதிரியா பார்க்கப்படுற நேரத்துல ஏன் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் வந்து இவங்க தானே போராடிட்டு இருக்காங்க ஆளுநர். இப்ப கூட ஆளுநர் வந்து கலைஞர் பல்கலைக்கழகத்தை ஜனாதிபதிக்கு மறுபடியும் அனுப்பி வச்சிருக்காரு. எவ்வளவு பிரச்சனை போனாலும் இவர் ஒரு பக்கம் போராடியா அப்படின்னு ஆளுநரையும் ஒரு விமர்சனத்துக்குரிய நபராக தான் தொடர்ந்து தமிழகம் பார்த்துக்கிட்டு. இதுல சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களோட அரசியல் சண்டையெல்லாம் கோர்ட்டு கொண்டு வராதீங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட பார்வையில இது வந்து தேவையற்ற ஒரு வழக்கா தான் பார்த்திருக்காங்க போல. அதனாலதான் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா யூசுவலா அப்படிதான் பண்ணுவாங்க இல்லையா, நீதிமன்ற நேரத்தை நீங்க வீணடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அபராதம் விதிப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த ஒரு வழக்கு வந்து இங்க தேவையற்ற வழக்குன்ற மாதிரி ஒரு அடிப்படையில் கூட அபராதம் விதிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா உங்களோட அரசியல் சண்டை இங்க கொண்டு வராதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ சுப்ரீம் கோர்ட் குறித்து இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அதாவது எல்லா உயர்நீதிமன்றங்களுக்காகட்டும் உச்சநீதிமன்றத்துக்காகட்டும் நீதிபதிகள் எல்லாமே வந்து அந்த கொலீஜியம் தான் நியமிப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் அவங்க தான் வந்து யாரை கொண்டு வரணுன்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த லிஸ்ட் போட்டு மத்திய அரசுக்கு அனுப்புவாங்க இல்லையா. இப்போ ஒரு லிஸ்ட் வெளியாயிருக்கு. அந்த லிஸ்ட்ல வந்து 3 வழக்கறிஞர்களை நீதிபதிகளா நியமிச்சிருக்காங்க. எந்த கோர்ட்டுக்கு அப்படின்னா பாம்பே ஹைகோர்ட்டுக்கு. அந்த 3 பேர் கொண்ட லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுலதான் பெரிய பிரச்சனையே. அந்த 3 பேர்ல ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து யாருன்னா ஆரத்தி சத்தே அப்படின்ற ஒருத்தவங்க. அவங்க வந்து பாம்பே ஹைகோர்ட்ல வக்கீலா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த ஹைகோர்ட்டுக்கு நீதிபதியா ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க கொலீஜியம். இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆர்த்தி சத்தையோட பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது தான் பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க மகாராஷ்டிரா பாஜகவோட அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனா இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பாஜகவை சேர்ந்தவங்க பாஜகவோட ஐடியாலஜியோட இயங்கக்கூடிய ஒரு வக்கீலை வந்து நீங்க நீதிபதியா கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இது இந்தியா முழுக்க பெரிய செய்தியா மாறி இருக்கு. ஏன்னா பாஜக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பாஜகவோட இருந்தாங்க, ஆனா போன வருஷமே கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டேன், நான் கட்சியோட இப்ப எதுவுமே இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, ஆனா இருந்தாலும் அந்த ஐடியாலஜி இருக்கும் இல்லையா, ஐடியாலஜியோட தான் செயல்பட்டு இருக்கீங்க. அப்ப அந்த ஐடியாலஜியோட தான் நீங்க தொடர்ந்து வக்கீலா செயல்பட்டு இருக்க சமயத்துல அந்த ஒரு ஐடியாலஜியை வச்சு நீங்க நீதிபதியா வந்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி வழக்குகள் அணுகுவீங்க? அதாவது ஒரு நீதிமன்றம் என்பது சுதந்திரமாகவும் நியாயமாகவும் பாரபட்சமற்றமாகவும் செயல்படக்கூடிய ஒரு மன்றம் இல்லையா. அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு கட்சி சார்பா வெளிப்படையா ஒரு கட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்க, வெளிப்படையா ஒரு ஐடியாலஜி சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களை நீங்க நீதிபதியா கொண்டு வந்து போட்டீங்க அப்படின்னா அவங்களோட தீர்ப்பு எப்படி இருக்கும்? அந்த ஐடியாலஜி படி தான் தீர்ப்பை கொடுப்பாங்களே ஒழிய சட்டப்படி தீர்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் வந்து உடனடியா அதுல தலையிட்டு
ஆர்த்தி சத்யாவோட நியமனத்தை வந்து பின்வாங்கணுன்ற மாதிரி அங்க வந்து இப்போ பெரிய போராட்டம் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு அழகு. நம்ம தமிழ்நாட்டுல 2023 காலகட்டங்கள் நினைக்கிறேன் நீதிபதியா விக்டோரியா கௌரின்னு ஒருத்தவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க இல்லையா? அவங்களும் பாஜக பின்னணியில இருந்து வந்தவங்க தான். அவங்களுக்கு எதிரான வழக்கெல்லாம் நடைபெற்றுச்சு. உச்சநீதிமன்றத்துலாம் மனு போட்டாங்க நீதிபதிகள்லாம். ஒரு வழக்கறிஞர் சங்கத்துல இன்னொரு பிரிவு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போட்டாங்க. அப்போ BR கவாய் அப்போதைக்கு வந்து நீதிபதி தலைமை நீதிபதியா இருக்காரு. சஞ்சீவ் கண்ணா தலைமை நீதிபதி. சோ அந்த அமர்வுல விசாரணைக்கு வந்தப்போ BR கவாய் சொன்னதுதான் மிக முக்கியமானது, அதான் கவனிக்கத்தக்கது. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி விக்டோரியா கௌரிக்கு பின்புலம் இருக்குன்னா சொல்றீங்க, இருந்தா என்ன, நான் கூட என்னுடைய கல்லூரி காலங்களில் நானும் இயக்கத்துல தொடர்ந்து பணியாற்றவும் தான், ஆனாலும் தீர்ப்புல அது பிரதிபலிக்காது. அப்படித்தான் இங்க இருக்காங்க. ஒவ்வொரு நீதிபதிகளுக்கும் ஒரு பின்னணி இருக்கு, ஒரு பின்புலம் இருக்கு. பல அரசியல் கட்சி சேர்ந்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க, அதுக்கு நிறைய முன்னுதாரணங்கள்லாம் இருக்கு. ஆனா தீர்ப்புல பிரதிபலிக்க கூடாது, ஒரு வருஷம் அவங்களது தீர்ப்புகள்லாம் கண்காணிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் இல்லையா? அது வந்து இது ஒரு பெரிய உதாரணமா இருக்கும். அவங்க கட்சியில இருந்தாங்கிறதுனாலேயே அவங்கள நீக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அல்லது அவங்க மீது சந்தேகம் படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீதித்துறைக்கு வந்த ஒருத்தவங்க நீதிகள் கொடுக்கிற அடிப்படையில் தான் அவங்க பார்க்கப்படுவாங்க. இனி வரும் காலங்களில் அவங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிற அடிப்படை தான். ஏன்னா இது வரைக்கும் இருந்த பலரும் BR கவாய் சொன்ன மாதிரி தீர்ப்புல எனது கொள்கையோ எனது சித்தாந்தமோ பிரதிபலிக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அந்த அடிப்படையில் தான் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட நம்பிக்கையா இருந்திருக்கு. ஆனா இப்போ ஒருவேளை வந்து இவங்க பாஜகவுக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்பால பல மக்கள் பாதிக்கப்படுவாங்கல்ல, அதுக்கப்புறம் மாத்தி என்ன பண்றது அங்க இருக்கிற எதிர்க்கட்சிகளை கேட்கறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மாத்திட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அந்த ஐடியாலஜி வந்து அந்த ஐடியாலஜியோட செயல்பட்டு அதுக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எத்தனை மக்களை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி முன்வைக்கப்படுதுங்க. பாஜக அதிமுகக்குள்ள நிறைய பிரச்சனை போயிட்டே இருக்கு. ஒன்னா இருக்கிற மாதிரியே இருக்கு, ஆனா எல்லாம் தனித்தனியா இருக்காங்க. அதுதான் எப்படின்னு தெரியல. குறிப்பா இப்போ எடப்பாடிக்கு எதிராக இருவர் அணின்னு ஒரு அணி புதுசா ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இருவர் அணி. ஆமா, அந்த அணி யாருன்னா பாஜக முன்னாள் மாநில தலைவர் SP வேலுமணி அப்படின்னு நம்ம புத்தகத்துல செய்திகள் இடம் நக்கீரன்ல. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பாஜக முன்னாள் மாநில தலைவர் இவரும் வந்து அணி சேர்ந்து எடப்பாடியினுடைய வெற்றிக்கு எதிராக பணியாற்றுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீமை போட்டிருக்காங்க. எடப்பாடி ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல SP வேலுமணிக்கு என்ன லாபம்னா, அடுத்து நம்ம தான், ஏன்னா எடப்பாடி ஜெயிச்சுட்டாருன்னா ஒரு கை ஓங்கிடுச்சு அப்படின்னா இவருக்கான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டுரும், ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். இவரு எடப்பாடி ஜெயிக்காத வரைக்கும் SP வேலுமணி தான் ஏரியால டானா இருப்பாரு. அவர் தான் அந்த அதிமுக பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு நபராக அறியப்படுவார், அதிகார மையமா இருப்பார். அதைத்தான் பலரும் விரும்புறாங்க போருக்கு. பாஜக முன்னாள் மாநில தலைவருக்கு என்ன பிரச்சனை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இவரு என்ன வீழ்த்திட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டாரு, அவர் என்ன காலி பண்ணும், அதுதான் அவருடைய சிந்தனையா இருக்கு. இப்போ இருக்கிற பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்காரு இல்லையா, அவரு NDA அலையன்ஸ்ல இருக்கிற கட்சிகள்கிட்டயே ரொம்ப நெருக்கமா இருக்கிறது எடப்பாடி கூட மட்டும்தான். ஏன்னா எடப்பாடியால தான் இந்த பதவிக்கு நாம வந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசம் அவருக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. அதனாலதான் OPS ஓரம் கட்டி அடிச்சாரு. இப்ப சமீபத்தில் சர்ச்சை போயிட்டு இருக்கு OPSக்கும் எடப்பாடிக்கும். இவர் வந்து என்கிட்ட கேட்டிருக்கலாமே, நான் வந்து பார்க்க வச்சிருப்பேன் பிரதமர்னு கொஞ்சம் ஜென்டிலா பேச, இவர் ஒன்று ஸ்கிரீன்ஷாட் தூக்கி போட்டு பாருங்க, நான் ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்க, நான் அவரை ரீச் பண்ணா கால் அட்டெண்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி ப்ரூஃப் காட்டினாரு. மெசேஜ் போட்டிருக்கேன், அதுக்கு ரிப்ளை பண்ணல, கடிதம் எழுதி எல்லா மீடியாவும் கொடுத்தேன், இவர் மட்டும் படிக்கலையா, அவர் பார்க்கலையா, நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இல்லையா. இந்த நேரத்துல தான் நயினார் நாகேந்திரன் ஒரு விருந்து வைக்கிறாரு. அதுல வந்து தமிழிசை சவுந்தரராஜன், இந்த சைடு எச்ராஜா எல்லாம் கலந்துட்டாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, இவங்க எல்லாருக்கும் விருந்து வைக்கிறாரு. அந்த விருந்துல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதுல எடப்பாடி பழனிசாமி கிட்ட OPS குறித்தும் அவரு கேட்டிருக்காரு. ஏன்னா இதே மாதிரி போயிட்டு இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு கேட்டப்ப OPSக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க, வெளியில இருக்கிறது நம்ம வெற்றியை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி நயினார் கேட்டிருக்காரு. அப்போ எடப்பாடி சொல்லிருக்காரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எதிராக வழக்கெல்லாம் போட்டிருக்காரு இல்லையா, அதெல்லாம் அவர் வாபஸ் வாங்க சொல்லுங்க, கட்சியில ஒரு ஆலோசகருங்கிற அந்தஸ்துல நான் கொடுத்துருக்கேன், கொடுத்தவர் உட்கார வச்சிடறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்சியில சேர்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. கிட்டத்தட்ட OPS வந்து சேர்ந்துருவாரோ சங்கமம் ஆயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள் இப்போ புதுசா பேசப்படுது. நம்பிக்கையா அதிமுகவினரிடையே இது விதைச்சிருக்கு. இன்னொரு பக்கம், ஏன்னா நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக ஸ்கெட்ச் போறது பாஜக மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர். அவர் என்ன பண்றாருன்னா, இந்த விருந்துல அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கல, கலந்துக்கவே இல்லை, விருந்து பத்தி பேசவும் இல்லை, நிறைய ஃபங்க்ஷன் அவர் வைக்கிறது எதுக்குமே அவர் போறது கிடையாது. எதுக்கு அவரு நம்ம தான் இங்க, இவர் வந்துட்டாரு, என்ன கொஞ்ச நாள் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் பாக்குறாரு. அந்த விருந்துக்கு போகாததுனாலையும் இவருக்கும் அவரு ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. என்னன்னா, இவரது ஆதரவாளர்கள் எல்லாமே நிறைய பேரை இவர் உள்ள கொண்டு வந்திருக்காரு. அதே நேரம் பாஜக முன்னாள் மாநில தலைவருக்கு எதிரான ஆதரவாளர்களுக்கும் இப்ப நிறைய பதவி கொடுத்திருக்காரு இல்லையா. இதெல்லாம் அவர் குறிப்பா KT ராகவன் போன்றவர்களுக்கு நிறைய பதவி கொடுத்திருக்காரு. ஒரு பெரிய மாநில அங்கீகாரம் உள்ள பதவி கொடுத்திருக்காரு. இது வந்து ஒரு பெரிய கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு. முன்னாள் மாநில தலைவர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதிரான காய்களை நகர்த்திட்டே வர்றாரு. இப்போ இந்த OPS விவகாரத்தை டெல்லிக்கு எடுத்துட்டு போய் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ட்ரை பண்ணிட்டாராம். என்னன்னா பாருங்க,
ஒரு சாதாரண பிரச்சனை, இவரால தான் இந்த விஷயம் பிரச்சனையா இருக்கு. எடப்பாடியால, அதாவது முன்னாள் மாநில தலைவர் இப்போது இருக்கிற மாநில தலைவர் சார்ஜ் பண்றாரு. எடப்பாடி தான் பண்ண முடியாது, அவர் தான் வேற இடத்துல இருக்காரு. சோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் முதல்ல காலி பண்ணி, நம்ம வந்தாலும் எடப்பாடி தானே காலி ஆயிடுவார் இல்லையா, அந்த இடத்துல இருக்க முடியாது. சோ இப்படி ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. ஒரு மெசேஜை பார்த்திருந்தாருன்னா அல்லது அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு பேசியிருந்தாரு அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள தனிப்பட்ட ஈகோ தான் அந்த பிரச்சனை. ஓபிஎஸ் வந்து நம்ம கூட எப்பவுமே இருந்தாரு, நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கறதுலாம் நம்ம கூட இருந்தாரு, அவரை போயிட்டு தப்பா யூஸ் பண்ணிட்டாரு, ஒரு தலைமை பண்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இவரது ஆதரவாளர்களை விட்டு சொல்லியிருக்காராம் டெல்லிக்கு. அதன் நீட்சியாக டெல்லிக்கும் ஒரு பிளானுக்கு வந்திருக்கா சொல்லப்படுது. அதுல சரத்குமாரோ அல்லது குஷ்புவோ இவங்களெல்லாம் இணைத்து கொண்டு கட்சியில அடுத்த கட்டத்துக்கு போலாமா, இவங்களை தலைமை பொறுப்புல வச்சு அடுத்த கட்டத்துக்கு போலாமாங்கிற மாதிரி சிந்தனை. இல்ல அந்த முன்னாள் மாநில தலைவருக்கு அவ்வளவு அக்கறை இருந்து வச்சுக்கோங்களேன், அவரே ஓபிஎஸ் பேசி நாங்களும் கூட்டு போறோம்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்கலாம். முன்னாள் மாநில தலைவர் வந்து ஓபிஎஸ் ரொம்ப நம்பிக்கையா அரவணைச்சு வச்சிருந்தார் இல்லையா. ஓபிஎஸ், சரத்குமார், டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் பெரிய நம்பிக்கை நட்சத்திரமா இவர் தான் இருந்தார் கட்சியில. இவரையே ஓரம் கட்டின தான் இப்ப கட்சியில இவங்க எல்லாம் அடுத்தடுத்து கூட்டணியில இருந்து ஓரம் கட்டப்படுறாங்க. அவர் ஃபர்ஸ்ட் போனாரு, அடுத்து இப்ப விஜயதரணி இன்னும் அப்படியேதான் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்கு இல்லையா. இது அதனாலதான் அவர் வந்து என்ன பிளான் பண்ணாரு, அந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படிங்கிற பிளான் போட்டு தான் ட்ரை பண்ணிருக்காரு. அதை நயினார் நாகேந்திரன் ரொம்ப டேலண்டா அதை உடைச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஓபிஎஸ் உள்ள கொண்டு வாங்கன்னு எடப்பாடிக்கு செக் வச்சுட்டாரு. கொண்டு விருந்து வச்சு சொன்னார் இல்லையா, அதுல எடப்பாடியை கொண்டு வர ஒரு ஆலோசகர் பொறுப்புல வைக்கிறேன். ஏன்னா எடப்பாடியா இருந்தாலும் சரி அவருக்கு இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல், ஜெயிச்சே ஆகணும், அதற்கு ஓபிஎஸ் சேர்த்துக்கொள்ற மனநிலைக்கு அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. நயினாருக்கு தெரியும், ஆனா தென் மாவட்டங்களை பொறுத்த அளவுக்கு ஏதோ ஒரு பவர் ஃபேஸ் இங்க இருந்தா மட்டும்தான், ஏன்னா அவர் கூட்டணி வச்சுட்டாரு, நம்மளும் ஜெயிக்கணும் அதிமுகவும் ஜெயிக்கணும் கூட்டணி ஜெயிக்கணும்ன்ற பட்சத்துல தென் மாவட்டங்களை ஜெயிக்க முடியுமான்னு பார்த்தா ஓபிஎஸோட தயவெல்லாம் முடியாதுன்ற மாதிரி ஒரு காய்நகரத்துல பண்ணிருக்கலாம். ஆனா எடப்பாடி என்ன நினைச்சிருப்போம், இதெல்லாம் பேசுறது விருந்துக்கே வந்திருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம ஒரே கல்ல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி முன்னாள் மாநில தலைவர் தற்போதைய நயினார் நாகேந்திரன் அந்த பதவியில வந்து அப்புறப்படுத்திட்டு சரத்குமாரை கொண்டு வரதன் மூலமா தன்னை நம்பின யாரையும் நான் கைவிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் உருவாக்க ட்ரை பண்றாராம். ஏன்னா ஓபிஎஸ் இவர் நம்பினாரு, அதனால ஓபிஎஸ் வந்து இப்ப பாஜக பிரச்சனை காரணமா விலகி நிக்கிறாரு. அதே மாதிரி அந்த பக்கம் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக நானும் அந்த பதவியில வந்துடலாம், நம்ம வந்து முக்கிய பொறுப்புல வரலாம், வர முடியல சரத்குமாரை கொண்டு வந்துடலாம், ஏதோ நம்ம ஆதரவாளர் ஒருத்தர் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஐடியால இருக்கிறத சொல்லப்படுது. அந்த அளவுக்கு பாஜக தலைமை அனுமதிக்குமான்னு தெரியல. ஏன்னா அதெல்லாம் வந்து கேள்விக்குரிய ஒண்ணு, விமர்சனத்துக்கு. தமிழிசை இருக்காங்க, அதுக்கப்புறம் அப்புறம் எச் ராஜா இருக்காரு, பொன்னார் இருக்காரு, இவங்க எல்லாமே வந்து ஒரு மூத்த நிர்வாகிகள் இருக்கிற சமயத்துல வெறுமனே வந்து ஒரு நல்ல ஒரு சமூக பின்புலம் கொண்ட ஒரு சினிமா முகம்ங்கிறது உங்களுக்கு பலனுள்ள தேவைப்படும். ஆமா, அந்த அடிப்படையில அதுவும் பரிசீலிக்கப்பட்டிருக்கு. இல்ல பாஜக நிறைய சினிமா முகங்கள் இருக்கு. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஏன்னா ஓபிஎஸ் இணைந்துட்டாருன்னா அது நயினாருக்கு மீண்டும் ஒரு வெற்றியை கொடுக்கும், கட்சிக்குள்ள அசைக்க முடியாத தலைவரா மீண்டும் ஒரு வந்துருவாரு அப்படின்னு பேசப்படுது. ஆனா ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பிஜேபி கூட இணைகிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இணைந்துருவார், கூட்டணியில மறுபடியும் வந்துருவார். ஆனா அவருக்கு வேறு சில பிரச்சனைகள்லாம் சொல்லப்படுது. அவர் வந்து ஒரு இப்ப முதல்வர் சந்திச்சார் இல்லையா, முதல்வர் சந்திப்புல அவர் வந்து வெளியில இருந்து அரசியல் ரீதியான பேச்சுக்கள்லாம் பேசப்பட்டாலும், அதாவது வர கூட்டணியில திமுக கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. திமுக கூட்டணி வச்சுட்டா அது உங்களுக்கும் பலமா இருக்கும் எனக்கும் பலமா இருக்கு, என்னோட ஒரே நோக்கம் நான் எடப்பாடி வீழ்த்தணும், அதுதான் நோக்கம், அதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு முதல்வர்கிட்ட கேட்டிருக்காரு. இதுல பர்சனலா ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு ஓபிஎஸ். என்ன அப்படின்னா ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு, ஒரு சில கம்பெனில அவர் துணை முதல்வரா இருந்த காலகட்டங்கள்ல சில இதெல்லாம் வந்து முதலீடு பண்ணிருக்காரு பணம்லாம். அந்த பணம் வந்து முறைப்படி வரல, முறையான வழியில அவங்க தர மறுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துலதான் முதல்வரை சந்திச்சு இந்த பர்சனல் கோரிக்கை குறித்து முறையிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நக்கீரன் ராங்கால்ல செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அரசியல்ல அடுத்த கட்ட மாற்றங்களுக்கு தமிழக அரசியல் தயாராயிட்டு வருது அப்படின்னு பார்க்க முடியுது. குறிப்பா நீங்க யோசிச்சு பாருங்க, எடப்பாடிக்கு வச்ச விருந்து, அதுல நயினார் சொன்ன விஷயம் எப்படியாச்சும் நான் ஓபிஎஸ் உள்ள கொண்டு வாங்கன்னு, அதற்கு எடப்பாடி சொன்ன ஒரு மெசேஜ் ஹிண்ட் கொடுத்திருக்காரு, வரட்டும் அந்த வழக்கை வாபஸ் வாங்குங்க, வந்தாருன்னா அட்வைசர் பதவியில வச்சுக்கிறேன், பெரிய பதவியெல்லாம் கொடுக்க மாட்டோம், ஒரு அட்வைசர் இருந்துக்கலாம், இப்ப எப்படி பன்னெண்டு ராமச்சந்திரன் இருக்காரு ஓபிஎஸ் அந்த மாதிரி. அதே நேரம் கட்சியில இருப்பாரு, அவர் எதிர்பார்த்த மாதிரி பெரிய டிமாண்ட் வைக்கலன்னா அந்த நிலைமையில அப்படியே தொடர்வாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் புது தலைவர் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் பிளான் பண்றது எதுவும் எடுபடல. சரத்குமாருக்கு மீண்டும் என்ன வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், பாஜக மாநில தலைவர் வந்து நயினாரை அவ்வளவு எளிதில் அப்புறப்படுத்த முடியாம திணறிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இதெல்லாமே வந்து அரசியல் அரங்கத்துல பெரிய ஒரு பேசு பொருளாகவும் சுத்தி நிறைய
விஷயங்களையும் ஏற்படுத்தி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஓபிஎஸ் ஸ்டாலினை பார்த்தாரு இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து பிரேமலதாவும் ஸ்டாலினை பார்த்தாங்க. அங்கேயும் வந்து பல அரசியல் பேச்சுக்கெல்லாம் போயிட்டு இருந்தது. குறிப்பா வந்து இந்த தேர்தல் என்பது தேமுதிகவுக்கும் வாழ்வாசாவா ஒரு தேர்தல் தான். ஏன்னா விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் அப்படின்றதுனால அவங்க இதுலயாச்சும் ஒரு சீட் ஜெயிச்சாகணுன்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் இருக்காங்க இல்லையா. அந்த நோக்கம் வந்து ஸ்டாலினை போய் சந்திச்சா, ஸ்டாலினோட கூட்டணி வச்சா நிறைவேறுன்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா ஒண்ணு கட்சிக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு சுணக்கம், ரெண்டாவது அந்த அளவுக்கு தலைவர் யாரும் இல்லைன்ற பட்சத்துல அந்த ஒரு இதை வந்து பிரேமலதா போக்கணும். அதனால வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் எழுச்சியா செயல்பட்டா மட்டும்தான் கட்சியை வந்து இன்னும் உயிரோட்டமா வச்சுக்க முடியுன்ற ஒரு எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி எப்படியாச்சும் நம்ம அதிமுக ஏமாத்திட்டாங்க, ஆனா ஓபிஎஸ்க்கு இருக்கிற எண்ணம் தான் பிரேமலதாக்கு இருக்கு, எப்படியாச்சும் எடப்பாடி வந்து நம்ம தோக்க வச்சிடணும்னு சொல்லிட்டு. எடப்பாடி தான் ப்ராமிஸ் கொடுத்ததா சொன்னாங்க. அப்புறம் எடப்பாடி வந்து அந்த மாதிரி ப்ராமிஸ் எல்லாம் கொடுக்கல தேமுதிகலாம் சொல்லிட்டு இது பண்ணாங்க இல்லையா. அப்புறம் தான் அவங்க வந்து வெளியில வந்தாங்க, ஆதாரம் வச்சிருக்காங்க. ஆமா, அந்த நோக்கத்துக்காக தான் சிஎம் ஸ்டாலின் போய் பார்த்துருக்காங்கன்னா அதுல நிறைய பேசியிருக்காங்க. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதிமுக கேட்டதான் இங்குள்டி கேட்டிருக்காங்க போல, இந்த மாதிரி எங்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுங்க. அது மட்டும் இல்லாம இரட்டை இலக்கங்கள்ல சட்டமன்ற தொகுதிகள் கேட்டிருக்காங்க போல. அதற்கு உத்தரவாதம் வந்து கொடுக்கப்படல ஸ்டாலின் இருந்து. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மக்களவை சீட்டு, ஒரு மாநிலங்களவை சீட்டு, அப்புறம் ஒற்றை இலக்கத்துல உங்களுக்கு சட்டமன்ற தொகுதிகள் தரும்ன்ற மாதிரி உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கதாகவும். ஏன்னா மதிமுக வந்து கொஞ்சம் கொஞ்சம் திமுக இருந்து வெளியே போற மாதிரி தெரியுது இல்லையா, அந்த இடத்திற்கு வந்து தேமுதிகவை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம விஜய்க்கு கவுண்டர் கொடுக்குற விதமா பிரேமலதாவை பயன்படுத்திக்கலாம். பிரேமலதா வந்து களத்துல நல்லா பேசக்கூடிய ஆள் இல்லையா. அது மட்டும் இல்லாம விஜயகாந்தால தான் விஜய் வந்தாரு அப்படின்னு ஒரு அபிமானம், ஒரு இமேஜ் இருக்கு. ஆமா, அதை உடைக்கிறதுக்கும் பயன்படுத்திப்பாங்க. ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் சொல்றப்போ அது அபிஷியலா மாறும். விஜய்க்கு விஜயகாந்துக்குள்ள என்ன நடந்திருக்கு, இடைப்பட்ட காலங்களில் விஜயகாந்த் மறந்தாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. அதெல்லாம் எலெக்ஷன் டைம்ல யூஸ் ஆகும் அப்படின்லாம் பேசப்படும். அதனால வந்து தேமுதிக இருந்து திமுகவுக்கும் சில தேவைகள் இருக்கு, அதே மாதிரி திமுக இருந்து தேமுதிகவுக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. சோ இந்த இரண்டு எதிர்பார்ப்புகள் தேவையெல்லாம் ஒன்று கூடி வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக திமுகவுடன் கூட்டணி வைக்கும்ன்ற மாதிரி உறுதிப்பட சொல்றாங்க. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இது வந்து எங்க நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கும் தெரியல எங்க நடந்திருக்குன்னு. இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு வருது, அதை பத்தி பேசுறோம். ஆனா இந்தியாவுக்குள்ள தான் நடந்திருக்கு, நடந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் இந்த வீடியோ வெளியாயிருக்கு. இது வந்து சோசியல் மீடியா எரா மீன் எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த இதுல அந்த வீடியோ வைரல் ஆகுது. அதுல ஒரு பெண் வந்து வீடியோ வைரல் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் பண்றாங்க இல்லையா, ட்ரெயின்ல இருந்து நிக்கிறாங்க, ட்ரெயினோட செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே அடிபட்டு போயிட்டு இருக்காங்க, என்னென்னமோ பண்ணி கடைசியா உயிரை மாச்சிக்கிறாங்க, பல விஷயங்கள் நடக்குது. இதுல இந்த வீடியோங்கிறது நிறைய பேரால பார்க்கப்படுது, விமர்சிக்கவும் படுது. அந்த வீடியோல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு இளம் பெண் இருக்காங்க, இந்த சைடுல ஒரு நடுத்தர வயது தோற்றத்துல ஒரு ஆண் இருக்காரு. அந்த பெண் வந்து அந்த நபரை தனது நண்பர்னு சொல்றாங்க, தனது தந்தைன்னு சொல்றாங்க, அப்புறமா அவர் தான் கணவர்னு சொல்றாங்க. ரொம்ப முரண்பாடா இருக்கு. அதாவது கணவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த வீடியோ அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து பேட்டியெல்லாம் எடுக்கிறாங்க. இன்னொரு நபர் வெளிநபர் பேட்டியெல்லாம் எடுக்கிறாரு. இது சர்ச்சைக்குரிய ஒன்னா மாறிடுச்சு. இது எப்படி அம்மா வந்து உறவு முறையை வந்து கொச்சப்படுத்துறாங்க, தந்தை மகளுக்குமான உறவு இப்படிதான் வந்து கல்யாணம் சொல்லணுமா அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாலும், இன்னொரு பக்கம் அந்த வீடியோ ஃபேக்குங்க, சும்மா வியூஸ்க்காக பண்றாங்க, வைரல் ஆகிறதுக்காக பண்றாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம். இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, முதல்ல அது பொண்ணே கிடையாது, அது பையன், அவர் வந்து மேக்கப் போட்டு வீடியோ வியூஸ்க்காக இப்படி நடிக்கிறாரு, அதெல்லாம் ஒரு நம்மள உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோ தான், அது அவர் ரொம்ப போட்டு யோசிக்க ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கடந்து போறாங்க. என்ன இருந்தாலும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற சிறுவர்கள் மனசுல என்ன மாதிரியான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் மாதிரி வீடியோ எல்லாம், அந்த உறவு தொடர்பான அந்த கேள்விகளுக்கு என்ன மாதிரி பதில் கொடுக்க முடியும் பாக்குற பெற்றோர்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாதத்தையும் இது கிளப்பி விட்டுருக்கு. இந்த வீடியோ தான் இப்ப பயங்கர அளவுல சர்ச்சையாகவும் விமர்சனத்துக்குரிய ஒன்னாவும் மாறிட்டு வருது. ஓகே பத்தி, நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும், நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி அழகு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.